ஒரு சம்பவம், சிறப்பான தரமான ஒரு சம்பவத்தை திருச்சி எம்பி திரு துரை வைகோ செஞ்சு முடிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, ஆல் இண்டியா ரேடியோ திருச்சி பண்பலை 102.1 இந்த வானொலி இந்த பண்பலையில் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் பகலில் தமிழாகவும் இரவில் இந்தி மொழியிலும் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஏர் இண்டியா ரேடியோவும் ஒன்றிய அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமும் சேர்ந்து இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கடந்த ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ, இல்லை நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, தமிழகத்தில் ஒளிபரப்பப்படும் திருச்சி பண்பலை 102.1 24 மணி நேரமும் தமிழில் மட்டும்தான் ஒளிபரப்பு செய்யப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை, ஒரு ரெக்வஸ்ட்டை ஏர் இண்டியா ரேடியோக்கிட்டையும் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்துக்கிட்டையும் கேட்டிருந்தார். அந்த கோரிக்கை 24 மணி நேரத்திற்குள் ஏற்கப்பட்டு, ஆக்சுவலாக அவர் மே 31 இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எனக்கு கேன்சல் பண்ணுங்கள், நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை விட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு இவர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். வித்தின் 24 hours அந்த ஸ்டேட்மெண்ட்டை, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்ரா பண்ணிவிட்டு, இனிமேல் 24 hours திருச்சி பண்பலை ஏர் இண்டியா ரேடியோ 102.1 தமிழில் மட்டும்தான் ஒளிபரப்பு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை ஏர் இண்டியா ரேடியோவும் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமும் உறுதி பண்ணியிருக்காங்க. நைட்டு மட்டும்தானே, ஹிந்தி இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். ஒட்டகம் கூடாரத்திற்குள் நுழைந்த கதை தான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்தி ஆக்கிரமிப்பு செஞ்சு அப்புறம் 24 மணி நேரமும் திருச்சி பண்பலை இந்தியில் மட்டுமே ஒளிபரப்பு செய்யப்படுங்கிற நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஸ்டெப் எடுத்து அதை கணக்கச்சிதமாக முடிச்சிருக்காரு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்கள். வெல்டன் மிஸ்டர் துரை வைகோ.